அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 142வது அப்டேட்டை நம்ம பார்க்குறோம். என்னப்பா நேற்று 140வது அப்டேட்டு கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆயிரும், ஆல்மோஸ்ட்டு ஃபினிஷ்னு சொன்னையே. இன்றைக்கி நிலைமை பார்த்தியா தலைகீழ இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா நோக்கி வந்த 2 கப்பலை ஷூட் பண்ணி வார்ன் பண்ணி திரும்பி போக வைத்திருக்காங்க. முழுமையாக மறுபடியும் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. அமெரிக்கா கிட்டத்தட்ட அடுத்த ஆப்ஷனுக்கு நாங்கள் சூஸ் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தையை முழுமையாக கேன்சல் பண்ணிட்டாங்க. ஈரானுடைய அம்பாசிடருக்கு அமெரிக்கா சம்மன் அனுப்பியிருக்கிறது. அது இல்லாமல் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு லெபனானில் ஒரு சில நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. லெபனான், சவுதி, ட்ரம்ப் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்திருக்காங்க. வரலாற்றிலே இல்லாத புதிய முடிவு ஒன்று எடுத்திருக்குன்னு சொல்கிறாங்க. திடீர்னு உக்ரைனோட தலைநகர் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு 2லேருந்து ஒரு 3 கன்மேன் என்ன பண்ணிட்டாங்க, துப்பாக்கியோடு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. உள்ளே நுழைஞ்சி கண்மூடித்தனமாக சுட்டு தள்ளுறாங்க எல்லாத்தையும். ஒரு காவல் நிலையத்தையே பிணைய கைதிகளாக பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல அதிரி புதிரி சம்பவங்கள், பல அதிரடி திருப்பங்கள், பல திடீர் திருப்பங்களும், பல கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கும் இன்றைய வீடியோ பதிவு நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு மேஜரான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாள் கூட இல்லை, அதாவது ஈரான் மக்களோட செலிப்ரேஷன் ஒரு பக்கம் நேற்றுலாம் பட்டாசு வெடிச்சு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. வெற்றி மாபெரும் வெற்றின்லாம் பயங்கரமாக கொண்டாடினாங்க. அங்கே ஹெஸ்புல்லா தரப்புலையும் கேக்கை ஊட்டிக்கிட்டாங்க. கேக்கை ஊட்டின வீட்டில் அங்கே கேக்கே கிடைக்கல லெபனானில், அந்தளவுக்கு இருந்தாங்க. பட் எதுவுமே அங்கே நிரந்தரம் இல்லையே, மறுபடியும் தொடர்ந்து இருக்கிறது. என்ன நடந்தது, எங்கே கோட்டை விட்டது, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அனைத்து இன்சிடெண்ட்டுக்கு காரணம் ட்ரம்ப் மேலே குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. ட்ரம்ப் வரம்பு மீறி பேசுகிறாரு, எல்லையில்லா கதைகளை சொல்கிறாரு, நாங்கள் சொல்லாத விஷயத்தெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிட்டதாக சொல்கிறாரு. எதுவுமே நடக்கலை. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை ஒரு குறிப்பிட்ட வெசல்ஸை மட்டும் தான் நாங்கள் அனுப்புகிறோன்னு சொன்னோம். ஆனால் அதுக்குள்ளே அவர் எல்லாமே அங்கே திரைக்கதை டைரக்ஷன்லாம் போட்டு எழுதிட்டாரு, நிறைய பொய் பேசிட்டாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு, இவங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஈரானுடைய கப்பலும் கலந்து போயிருக்கு. கலந்து போகும்போது அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, மொத்தம் ஒரு 14 கப்பல், ஈரானுடைய 14 கப்பலுக்கு ஸ்பெசிஃபிக்காக வார்னிங் கொடுத்து திருப்பி போக சொல்கிறாங்க. நீங்கள் திரும்பி போயிடுங்கன்றாங்க. ஸோ 14 கப்பல் திரும்பி போனதுக்கப்புறமும் நாங்கள் ஏன் மற்ற கப்பலை வெளியிடணும்னு சொல்லிட்டு எல்லா கப்பலுமே உடனடியாக நிறுத்துகிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்தியாவுடைய கப்பல் சென்மார் ஹெரால்டு அப்படின்ற ஒரு கப்பல், சென்மார் ஹெரால்டுன்ற கப்பல் இந்திய நேரப்படி கரெக்டாக ஒரு 5 மணி இருக்கும். கரெக்டாக ஒரு 5லேருந்து 5:30 மணி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒப்புதல் வாங்குறாங்க. யார், ஐஆர்ஜிசி கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் அங்கேருந்து கிளம்புது. கிளம்புனதுக்கப்புறம் திடீர்னு ஐஆர்ஜிசியினுடைய ரேடியோ ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. நான் ரேடியோ அட்டாச் பண்ணணும் இல்லை, நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஐஆர்ஜிசி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அந்த வார்னிங்கில் இந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் க்ளோஸ் பண்ணுறோம், திரும்பி போங்கன்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய மாலுமி என்ன சொல்கிறாருன்னா, சார் நாங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டோம், நீங்கள் ஒப்புதல் கொடுத்துட்டீங்க, உங்கள் கிட்ட இருக்கிற பேப்பர் லிஸ்ட்டில் செகண்டு லிஸ்ட்டு என்னது தான், முதல் கப்பல் போயிட்டுருக்கு, செகண்ட் லிஸ்ட்டு நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் எந்த தப்பும் இல்லையே. உடனே ஒரு பதிலுக்கு என்ன பண்ணுறாங்க, ஷூட் பண்ணுறாங்க, கப்பலை நோக்கி ஷூட் பண்ணுறாங்க. நல்ல வேளை மாலுமிக்கு ஒன்றும் ஆகலை. அதுக்கு பதில் மாலுமி என்ன சொன்னார்னா, வெயிட் பண்ணுங்கள், திரும்பி போகிறோம், ஷூட் பண்ணாதீங்க அப்படின்றதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வருது. சரி, சென்மார் ஹெரால்டு மட்டும் இல்லை, இன்னொரு கப்பலையும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜாக் ஹார்னோன்ற கப்பலுமே கடந்து போயிருக்கு. அதையும் வார்னிங் கொடுத்து கிட்டத்தட்ட இன்னொரு கொஞ்சம் தொலைவு போயிருந்தால் நம்ம இந்தியாவுடைய கப்பல் இருந்திருக்கும், மேபி அதை கூட ரிசீவ் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்குள்ளே மறுபடியும் திரும்பி வந்துடுச்சு. பட் இந்த இன்சிடெண்ட்டு எதிர்பார்க்காத ஒரு இன்சிடெண்ட்டு. ஏன்னா வழக்கமாக இந்தியாவுடைய கப்பல் ஈரான் ஸ்பெசிஃபிக்காகவே விட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்போ இந்த கப்பல் தடுப்பதற்கான காரணம் என்னென்னா, இது எங்கேருந்து வந்ததுன்னா, அங்கே ஈராக்கினுடைய போர்ட் இருக்கு இல்லையா, ஈராக்கினுடைய போர்ட்லேருந்து வந்திருக்கு. மேபி அவங்க ஈராக்கு கிட்ட வாங்குறாங்களான்ற அடிப்படையில் ஒன்று பண்ணாங்களா அப்படி இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியுது. நேற்று ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை ஒருங்கிணைந்து திறப்பதற்கு டெல்லியிலையும் ஒரு கூட்டத்தை கூட்டணும், மேபி கான்ஃபரன்ஸாக இல்லை நேரில் வரீங்களான்ற மாதிரியான அழைப்பு கொடுத்தாங்க.
அது இல்லாமல் அந்த 40 நாடுகள் கூட்டத்தில் கலந்துக்கிறோன்ற ஒரு அறிவிப்புமே கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் நம்ம ஈரான் கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஈரானுமே வந்து கிட்டத்தட்ட பர்மிஷன் கொடுத்துருக்கு. இன்னும் அரசல் பூசலான செய்தி என்னன்னா, கிட்டத்தட்ட அவங்க பே பண்ணியிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பே பண்ணிட்டு தான் அவங்க லிஸ்ட்டே கொடுத்தாங்க. கொடுத்த லிஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் தொலைவு வந்ததுக்கப்புறம் ஷூட் பண்ணுறது என்பது கிட்டத்தட்ட இது நட்பு சீர்குலைக்கின்ற செயல் தான் அப்படின்னு இந்தியா தரப்பில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்னைக்கு டெல்லியில் என்ன பண்ணிட்டாங்க, அம்பாசிடர் இருக்கிறார்ல, ஈரானுடைய அம்பாசிடர் முகமது ஃபதீல் அவர்களை கூப்பிட்டு ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. சம்மன் அனுப்பி கூப்பிட்டு எப்படி நீங்கள் இந்திய கப்பலை நோக்கி சுடலாம், ஏன்னா உங்கள் போர்க்கப்பல் இன்னுமே ஈரானுடைய போர்க்கப்பல் வெளியில் போனால் சுற்றுவாங்கிற அடிப்படையில் இங்கே தஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னுமே ஈரானுடைய ஒரு சில சோல்ஜர்ஸ், அதாவது சோல்ஜர்ஸ்னால் அந்த கப்பல் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இங்கே தான் இருக்காங்க. இடையில கூட போகிறன்றமா சொன்னாங்க. அப்புறம் கால்வாசிக்கு மேலே இங்கே தான் இருக்காங்க. அதுவுமே 2வது கூடுதல் தகவல். ஸோ நமக்கும் ஈரானுக்கும் ஏற்கனவே இந்த இஷ்யூ வந்து முற்றல் மோதல் வந்து இந்த யுத்த காலத்துக்கு முன்பே இருக்கிறது. நம்மளுடைய இதே மாதிரி கப்பல் 2 கப்பல் என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிக்கிட்டாங்க. யார், ஈரான் பிடிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய மாலுமிகளை விடாமல் அங்கேயே பிணைய கைதிகளாக வச்சு, பிணைய கைதிகள் மீன்ஸ் ரிலீஸ் பண்ணாமல் வைத்திருந்தாங்க. இந்தியா 2-3 தடவை சொல்லியும் அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு, 2 வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எங்கள் மும்பை போர்ட்டுக்கு பக்கத்தில் வேறொரு கப்பல் வந்து மாட்டும் போது ஈரானுடைய கப்பல் வந்து இந்தியா பிடிச்சி வச்சது. அப்போ ஈரான் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இதே மாதிரி தான் எங்கள் கப்பலை பிடிச்சி வச்சிங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கான்ட்ராவர்சி இருந்தது. ஆனால் பெருசாக அது வெளியே வரல. பட் ஆனால் அந்த கான்ட்ராவர்சி அப்போ இருந்தே இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சகஜ நிலைமை வந்தது நமக்கும் ஈரானுக்கும். அதுக்கப்புறம் போர் தொடங்கியது. போர் தொடங்கினதுக்கப்புறம் சூழ்நிலையை நம்மளே பார்க்க முடிகிறது. அதனால் இந்தியா கொஞ்சம், குறிப்பாக ஜெய்சங்கர் அவர்கள் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். சம்மன் அனுப்பி அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஈரான் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஈரான் கிட்ட இருந்து இப்போதைக்கு பதில் அவ்வளோ சீக்கிரம் வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே தடி எடுத்தவங்கலாம் தாண்டவக்கார மாதிரி எல்லாருமே அங்கே தலைவர்கள். இப்போ அராக்சி மட்டுமே ஒரு கம்யூனிகேட்டடாக இருந்தார்னா இது பிரச்சனையே கிடையாது. அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு, அங்கே பார்லிமெண்ட் ஸ்பீக்கராக இருக்கிறார்ல அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு, அது இல்லாமல் பார்லிமெண்ட் டெப்டி ஸ்பீக்கர் இருக்கிறார்ல அவர் வேற மாதிரி பேசுகிறாரு. இப்போ இன்னொரு தலைவர் இன்றைக்கி தான் நான் புதுசாக பார்க்குறேன், இன்றைக்கி தான் இவர் வந்து புதுசாக பார்க்குறேன். இவர் யாருன்னா ஈரானுடைய ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் முகமது ரேசா அராஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் ஆல்மோஸ்ட் எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, நாங்கள் ஃபுல்லாக நெகோசியேஷன் முடிச்சுட்டு தான் நாங்கள் திறக்க போகிறோம், இல்லைன்னா நாங்கள் எல்லா எல்லைக்கும் தயாராக இருக்குன்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஐயா, நார்மலாகவே எங்கள் ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட்டே நம்மளுக்கு தாங்க முடியலைங்க. அவர் மனுஷன் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கிறாரு அவங்க பக்கம். அவங்க ஒரு ட்வீட் போட்டால் ஒரு 10 ட்வீட்டு போட்டிருக்கிறாரு. வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றினார். இப்போ எந்த முகத்தில் போய் எங்கே உட்காந்துருப்பாரோ தெரியல ஓரமாக. அந்தளவுக்கு இது பெரிய பல்பாக இருக்குது. இப்போ இவங்க வேற ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்க. ஈரான் தரப்பில் இவர் தான் அவர் தான்லாம் கிடையாது, எவரு தானாலும் சரி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 பேருடைய பேட்டியை வந்து எடுத்து போடுறாங்க. இவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொல்கிறாரு, இல்லை இவர் இப்படி சொல்கிறாருன்ற மாதிரி வருது. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ அமெரிக்கானுடைய A64 அப்பாச்சி ஹெலிகாப்டரும், அது இல்லாமல் MS-60 ஹெலிகாப்டரும், MS-60S இது எல்லாமே இப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் IRGC-னுடைய நேவல் போட் வந்து ஏதாவது மிரட்டினாங்கன்னா அவங்களை சுட்டு தள்ளுவதற்காக இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து ஃபுல்லாக பாதுகாப்பில் ஈடுபட்டுருக்கு. ஆனால் திறந்த உடனே நிறைய கப்பல் வந்ததுங்க, ஃபுல்லாக பயங்கரமாக வந்தாங்க. வந்த ஒரு 10 கப்பல்லேருந்து ஒரு 15 கப்பல் போயிருக்கும். அதில் ஈரானில் பாகிஸ்தானுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்தியாவுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், நோட் திஸ் பாயிண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கலாம் நம்ம. எனியோ ஸோ இனி முழுமையாக அடைச்சிட்டாங்க ஈரான். அப்போ மறுபடியும் முதல்ல இருந்து ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாரு ரொம்ப முக்கியம். ஏன்னா மறுபடியும் அவர்கிட்ட தான் போய் ஆகணும், வேறு வழியே தெரியல ஆத்தான்ற மாதிரி தான். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்கக்கிட்ட நேவி கிடையாது, அவங்கக்கிட்ட ஏர்ஃபோர்ஸ் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு லீடர் கிடையாது, யாருமே கிடையாது. அதனால் இப்படி எங்களை மிரட்டுறது, ஸ்டேட் ஆஃப் ஹார்ம்ஸை வந்து அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதை, இதெல்லாமே வருஷக்கணக்காக இதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆனால் எங்களை பிளாக்மெயில் பண்ண முடியாது அவங்களால. எங்களுடைய மக்கள், நிறைய மக்கள் 47 வருடங்களாக கொன்று குவித்திருக்கிறாங்க, இதே வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கூடிய விரைவில் நாங்கள் பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் விவகாரத்தை பற்றி இதுக்கப்புறம் இங்கே நான் பேச விரும்பல. உங்களுக்கு ஒரு மீட் ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வரேன். ஆனால் நெகோசியேஷன் நல்லா தான் போயிட்டுருக்குன்னு இவர் சொல்கிறாங்க. அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்றாங்க. எனக்கு ட்ரம்ப் அவர்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான்,
நேற்று எக்ஸ்தலத்தில் நியூயார்க் டைம்ஸும் CNN பத்திரிகைகள்லாம் லாட் ஆஃப் ஃபேக் நியூஸ். ஈரான் ஜெயிச்சதா சொல்கிறீங்க, ஆனால் போய் நாங்கள் தான் ஜெயிச்சதா சொன்னீங்க. உங்களுக்காகவே ஒரு செய்தியை நியூயார்க் டைம்ஸ் வந்து இன்னைக்கு காலையில் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த செய்தியை பாருங்கள். செட்டிங் தெம் ஸ்டார்ட், ஈரான் வந்து சரண்டர் ஹார்மஸ் அண்ட் ட்ரம்ப் சேஸ் பீஸ் டீல் க்ளோஸ். அவ்வளோதான், ஈரான் வந்து சரண்டர் ஆயிடுச்சு, ஹார்மூஸ் பகுதியை வந்து சரண்டர் பண்ணிட்டோம், அமைதி பேச்சுவார்த்தை அவ்வளோதான் முடிஞ்சு, போர் வெற்றின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் செட்டிங் தம் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ இந்த நியூஸ் ஃபேக்கா இல்லை இது உண்மையான செய்தியா? இதுக்கு ட்ரம்ப் கிட்டலேருந்து விளக்கம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிற செய்தி வந்து ஒரு 10 மணி நேரம் கூட தாங்க மாட்டேங்குது. ட்ரம்ப்போட செய்தி வந்து அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 10 மணி நேரம்லாம் இல்லை, ஒரு வீடியோவுக்கும் அடுத்த வீடியோவுக்குமே எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஒரு வீடியோவை அவருடைய செய்தியை நம்ம இப்படி தான் சொன்னார் பாஸ் அப்படின்னு சொன்னேன்னா அடுத்த நான் வீடியோ போடுறதுக்குள்ளே அப்படி ஒரு சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் 140வது பதிவில் நான் உங்ககிட்ட சொன்ன பதிவு ஆல்மோஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணுறேங்க, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஈரான் தரப்புலேயே அப்படி தான் தெரியுது, இந்த பக்கம் தரப்புலேயே அப்படி தான் தெரியுது. ஏன்னா பாகிஸ்தான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் ஆச்சா போச்சா ஹோச்சான்னு. கடைசியில் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது பாஸ் எல்லாமே தலைகள் நிற்குதுங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறங்க அந்த கேலிபஃப் அவர்கள் வந்து ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் ஒரு ட்விட் ஒன்று போட்டார். அந்த ட்விட்டு போட்டதுலேருந்து அப்படியே மாறி நிற்கிறது. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுமையாக நீ ஈரானுடைய கப்பலை நாங்கள் வெளியேறலாம் விட மாட்டோன்றாங்க. அது இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், இப்போ ஜஸ்ட் நான் வரும்போது கூட வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் திருப்பி அனுப்பாதீங்க, ஃபுல்லாக சீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களாம். ஈரானுடைய கப்பல் உலகளாவிய அளவில் எங்கெல்லாம் தென்படுறீங்களோ அத்தனையுமே நீங்கள் சீஸ் பண்ணி கொண்டு போயிடுங்க, பேசிக்கலான்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்களாம். அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. அதுக்கு தான் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இந்த போர் முடிவு எப்போல்லாம் ரெசியூம் வருதோ உடனே நாங்கள் மிசைல்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் வந்து உலகளாவிய அளவில் பார்த்துட்ருக்கு, குளோபல் லெவலில் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாண்டட் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஒயிட் ஹவுஸ் தரப்புல இருந்து ஒயிட் ஹவுஸ் இன் அரபிக் வந்து ஒரு எக்ஸலத்தில் பதிவு போட்டிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் மறுபடியும் பாம்பை தூக்க போகிறோம், இந்த B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸுக்கு வேலை வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. பட் கடந்த 3 நாட்களாகவே ஆயுதங்கள் வந்து கொண்டு இருந்தது. மிடில் ஈஸ்டில் வரும்போது நிறைய ஹாப் பண்ணி வச்சுருந்தாங்க. மிடில் ஈஸ்டில் அடுக்கல அவங்க அந்த டியாஜோ கார்சியோன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி தீவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீவில் போயிட்டு அடுக்கி வச்சுருக்காங்க ஆயுதங்களை. நிறைய அந்த இடத்துல நீர்மூழ்கி கப்பலும் தென்படுகிறது. மேபி அங்கிருந்து தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐ திங்க் மறுபடியும் ஒரு சில பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் நெருங்குறாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை அவங்க விலகினா மட்டும்தான் இந்த வார் வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு நகரும். இல்லை என்றால் அடுத்த கட்ட தாக்குதல் தொடர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. சூழ்நிலைகளும் அது மாதிரி தான், அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னா, இப்போது நிலைமைக்கு இந்த பூ உலகில் அமைதி மலர்ற மாதிரி இருந்தது, ஒரு 140வது அப்டேட்டில் அமைதி மலர்ற மாதிரி இருந்தது. பட் அடுத்த அப்டேட்ல இருந்து மறுபடியும் யுத்தத்துக்கான அறைகூவல் தொடங்கிவிட்டது. மறுபடியும் தாக்கல் நடத்துவதற்கான அநேக அறிகுறிகள் சுற்றி முற்றி நிறைய தென்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நான் பார்க்கலாம், நேட்டோ நாடுகள் பெரிய அளவுக்கு ஓடி வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ண போகிறேன், நீ நாங்கள் பார்த்துக்கன்னு சொன்னாங்க. அவங்கள தான் நான் எதிர்பார்த்துட்டு விடிய காத்திருக்கலாம், எப்போ வந்து சேர போகிறாங்கன்றது பார்க்கலாம். இப்போ அங்கே தான் யாரும் பேச்சுவார்த்தை ட்ரம்ப்போட பேச்சுவார்த்தைக்கு மதிக்கலைன்னா இங்கே வந்தாங்க லெபனானில் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஒரு எல்லோ லைனை ட்ரா பண்ணிட்டாங்க. இந்த வரைபடத்தை பாருங்களேன், 2 வரைபடத்தில் ஒன்று வந்து கத்திரிப்பூ கலர்லாம் வந்து சதர்ன் லெபனான் பகுதி, ஆல்மோஸ்ட் இஸ்ரேலினுடைய படைகள் அங்கே தான் இருக்குது, அவங்க அங்கேருந்து வெளியேற மறுத்துட்டாங்க. அதெல்லாம் மேலே ஒரு எல்லோ லைன் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு அடுத்து கீழே கூட பார்க்குற பாருங்க, இந்த எல்லோ லைன்னா அந்த நீல கலர் கோடு இருக்குல்ல, அது வரைக்குமே மக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு புல்டோசர் எடுத்து ஃபுல்லாக தோண்டிட்டாங்க கம்ப்ளீட்டாக. மக்கள் வந்தாலும் மானத்தை நோக்கி ஒரு சில துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆல்மோஸ்ட் ஒட்டுமொத்தமாக ஒரு 50 கிராமங்களுக்கு மேலே உள்ளே வரக்கூடாதுன்ற ஒரு உத்தரவுமே கொடுத்தாங்க. அது இல்லாமல் இன்னைக்கு வான் தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க. அதாவது ஹெஸ்புல்லானுடைய முக்கிய ஒரு ஆயுத கிடங்குகள் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா இந்த யூனிஃபில் ஐநாவுடைய அமைதி படை வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஒரு 2-3 பேர் வந்து படுகாயம்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் வந்து 100% நாங்கள் இல்லைன்றாங்க, ஹெஸ்புல்லாவும் நாங்கள் இல்லைன்றாங்க. ஒருவேளை ஏலியன்கள் வந்து தாக்கல் நடத்தினாங்களான்னு தெரியல. ஆனால் திடீர்னு ஐநானுடைய அமைதி படைக்குழு மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க.
மறுபடியும் ஐநா வந்து அது கொதித்தெழுந்திருக்கிறது. இப்போ ஐநா அமைதி படைக்குழு மீது தாக்கல் நடத்தினா இவங்களுக்கு கோபம் வந்துடும். யாருக்கு? பிரான்ஸுக்கு பயங்கர கோபம் வந்துடும். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு என்ன கோபம்னா, இந்த லெபனானுடைய அமைதி பேச்சுவார்த்தையில் அவர் ஒரு மனுஷனா கூட மதிக்கல, கூப்பிடவே இல்லை. ஆனால் லெபனானுக்காக பாடுபட்டிருக்கிற அந்த நபரை என்னன்னு கூட கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு பிரசிடென்ட் அவுன் அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு செய்தி தொலைக்காட்சியில் பேசுகிறார். மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது 2 நாடுகளுக்கு நன்றி சொல்கிறாரு. சவுதி அரேபியா முன்னின்று இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி. எங்களுக்கு பின்புலமாக பக்கப்புலமாகவும் தொடர்ந்து உறுதுணையாக இருக்கிற ட்ரம்ப் அவர்களுக்கும் அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கு நன்றின்றார். ஒரு வார்த்தை பாவம் ஃப்ரான்ஸை தான் சேர்த்திக்கிறது. நீங்கள் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. அவர் பாவம் மனுஷன் வேகுன்னு கத்திட்டு இருக்கிறாரு. உலகத்தில் நடக்கிற எல்லா யுத்தத்துக்கும் தனக்கும் பங்கு இருக்குது. நானும் ஒரு நாட்டாம தான், நானும் ஒரு சின்ன நாட்டாம தான். அவர் பெரிய பகவதினா நான் சின்ன பகவதின்றாங்கல்ல, அந்த மாதிரி அவர் பெரிய நாட்டாமனா நான் சின்ன நாட்டாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அவர் பேரை நீங்கள் சேர்த்திருக்க கூடாது ஆகணும் அவர்களே. அதோட முக்கியமான விஷயம் என்ன, வரலாற்று திருப்பு முனையாக அமையும் இனி வருகின்ற காலங்களில். ஏன்னா நாங்கள் எடுத்த முடிவு இனி லெபனானில் ஒட்டுமொத்த அமைதியை கொண்டு வர போகிறன்றாங்க. அவர் என்ன போய் சுற்றி வளைச்சி பேசல போயிட்டு என்ன, ஹெஸ்புல்லாவை நாங்கள் வெளியேற்றுற கண்டிஷனில் இருக்கிறோம், இஸ்ரேல் ப்ளஸ் அமெரிக்கா இராணுவத்துடன் இணைந்துன்ற மாதிரி சொல்ல வந்திருக்கிறார். ஏற்கனவே ஹெஸ்புல்லா வந்து டைரக்ட் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்றாங்க. இன்னும் ஒரு இஸ்ரேலுக்கிட்ட நடத்தலை. நாளை மறுநாள் தான் பேச போகிறாரு. அதே மாரி பேச போனாங்கன்னா லெபனானுடைய தலைவர்கள் கொல்லப்படுவார்கள் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூடிய விரைவில் லெபனானில் மிகப்பெரிய ஒரு சிவில் வார் வருவதற்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவுன் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, பழைய லெபனானை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. பழைய லெபனானில் ஒரு காலத்தில் 60% வந்து 60லேருந்து 65 70 பக்கமே வந்திருந்தாங்க கிறிஸ்டியன் மெஜாரிட்டி. 35% பக்கம்தான் வந்து இஸ்லாமிக் பக்கம் இருந்தாங்க. ஹெஸ்புல்லா உள்ளே வந்தாங்க, நிறைய கிறிஸ்டியன் மக்களை அடித்து துரத்த ஆரம்பித்ததில் இன்றைக்கி வந்து கிறிஸ்டியன் மக்கள் வந்து 35-40 தான் இருக்காங்க. அவங்க 60-65% வந்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் வந்து கிறிஸ்டியன். யார்? அவுனவர்கள் வந்து கிறிஸ்டியன். இதே லெபனானுக்கும் லெபனானில் ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இதுக்கு முன்னாடி ஹமாஸ் நடக்கும்போது வந்தது. பட் அப்போ என்ன பிரச்சனை வந்ததுன்னா, முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுக்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பயே நம்மளுடைய வீடியோ பதிவு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கணும். பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் தான் வந்து தனக்கு சாதகமான காரியங்கள் நகழ்த்த முடியுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அவுன் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அவங்க அரசியல் சட்ட திட்டங்கள் அது மாதிரி. ஹெஸ்புல் லெபனானுக்குள்ளார அவங்க பிரசிடென்ட் வந்து கண்டிப்பாக கிறிஸ்டியனுக்கு தான் கொடுக்கணுன்றதுல அரசியல் சட்ட திட்டங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் அவங்க வந்தானாவே தனக்கு சாதகமாக மாற்றணுன்ற அடிப்படையில் இருந்தாங்க. கரெக்டாக இன்றைக்கி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நிறுத்துறாங்க. இனி வருகின்ற இன்னும் 1 வருடங்களில் 6 மாதங்களில் லெபனான் வந்து கவனிக்கப்படுகிற ஒரு நாடுகளாக இருக்கும். பெரிய அளவுக்கான உள்ளே நுழைந்து அதை எப்படி மாறப்போகுதுன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எல்லாமே ஈரானை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. பட் ஈரான் சம்பவம் முடியுமான்னு வெயிட் பண்ணாங்க. பட் முடிகிற மாதிரி தெரியல, மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. பாலஸ்தீன் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து 20 கமாண்டர் மேலே இறந்து போனதாக ஒரு லிஸ்ட்டை வந்து பெரிய லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 3வது லிஸ்ட்டுன்றாங்க. இந்த மாதிரி ஒருவேளை இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லானுடைய முக்கிய நபர்கள் தங்கியிருந்த ஒரு பகுதி 200க்கும் மேற்பட்ட தாக்கல் நடத்துன்னு சொன்னாங்களே, அதையும் விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. வீடியோட நிறைவு பகுதியில் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஸ்பெயினுக்கு பண்ணாத உதவிகளே கிடையாது. நேட்டோ நாடுகளில் அவங்களோட பங்களிப்பு வந்து வெறும் 0.6%. ஆனால் நாங்கள் போனால் போதுன்னு உதவி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அவங்கெல்லாம் என்னை எதிர்த்து பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் என்னை எதிர்த்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பேசிக்கிறேன். இனி ஸ்பெயினாக நாங்களான்னு பார்த்துக்கிறோன்னு அரைக்கோள் ஓஹோ அப்படின்ற ஒரு அரைக்கோளை விடுத்திருக்கிறார். கூடிய விரைவில் ரஷ்யாவுக்கு ஒரு பிக் ப்ராக்ரஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸ்டே டியூன்டுன்னு சொல்லியிருக்கிறார். என்னன்னு தெரியல. ஒருவேளை காலையில் அந்த தடைகளை நீக்கினாங்க. பட் இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் ஃபுல்லாக ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுனால ஏதாவது ஆஃபர் கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல. இதில் இன்னொரு விஷயம் ட்ரம்ப் அவர்கள் சொன்னார், அந்த ஈரான் விவகாரத்தில் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக லாஸ் கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் வந்து எங்களை பிளாக்மெயிலும் பண்ண முடியாது. எல்லாம் எங்கள் அமெரிக்காவை நோக்கி கப்பல் வந்துட்டுருக்கு, அங்கே நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம், வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு அவர் மனசை ஹாப்பியாக தாங்கிறாரு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் க்ளோஸ் பண்ணதில் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக தாங்கிறாரு. வாங்க எங்ககிட்ட வாங்க, நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோன்னு இருக்காங்க. தொடர்ந்து உக்ரைனுக்கு எந்த நிலையிலும் நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு ஜார்ஜியா மெலோனி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தலைநகர் கியூவில் என்ன நடந்தது அப்படின்னா, அன்னோன் கன்மேன் ஒருத்தனா 2 பேரா 3 பேரான்னு தெரியல, திடீர்னு தலைநகர் கியூவில்
உக்ரைனுடைய தலைநகர் கீவ்ல உள்ள நுழையிறான், கண்ணுக்கு தெரிகிற மக்கள்லாம் சுட்டு தள்ளுறான், ஒரு காவல் நிலையத்தையே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறான், திடீர்னு காவல் நிலையத்தை கொளுத்துறான், அங்கேருந்து வெளியேறான், மறுபடியும் கையெறி குண்டுகளை வீசுறான், ரொம்ப மூர்க்கத்தனமாக நடந்துக்கிறான். நிறைய மக்கள் இறந்திருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து அவசர அவசரமாக தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உக்ரைன் வந்து ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டிய விஷயம். ஏன்னா வினை விதிப்பவன் வினை அறுப்பான்ற மாதிரி தான். ரஷ்யாவில் 2 வருஷத்துக்கு முன்பு ஒரு பெரிய ஒரு மியூசிக் தியேட்டர் ஒன்று, மியூசிக் தியேட்டரில் ஒரு 500-600 பேருக்கு கூடியிருந்தாங்க. 500 இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடியிருந்தாங்க. திடீர்னு அப்போ அசர்பைசான்லேருந்து ஒருத்தன் உள்ளே வரான், கன்னு தூக்கிட்டு. 2 பேர் உள்ளே வந்து கண்மூடித்தனமாக சொல்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. அவனை விசாரித்ததில் மறைமுகமாக உக்ரைன் தான் ஃபண்டு கொடுத்ததா வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க ரஷ்யா. ஆனால் அது வந்து பொது வெளியிலையோ இல்லை ஐநாவிலையோ இல்லை அவங்களால வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்லேயோ அவங்க பெருசாக பதிவு பண்ணல ரஷ்யா வந்து. ஆனால் அசர்பைஜானில் இருக்கக்கூடிய நபருக்கு ஃபண்டிங் கொடுத்தது உக்ரைன் தான் அப்படின்னு ரஷ்யா வந்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினாங்க. சேம் இன்சிடென்ட்டு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அதே இன்சிடென்ட் அவங்க நாட்டுக்குள்ளேயும் நடந்திருக்கு. யார்? உக்ரைனுக்குள்ளேயே நடந்திருக்கிறது. அது உக்ரைன் வந்து மனசில் வைக்கணும். பட் அது வந்து டைரெக்டாக இவங்க ரஷ்யாவாக கிளைம் பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். நம்ம இல்லை அவனே வெகுண்டு எழுந்து சும்மா என்னை எல்லை காலத்துக்கு அனுப்புறீங்களாடான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு போய் சொல்கிறானா அப்படின்றது இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கணும். ஏன்னா அவங்க எல்லை காலத்தில் வீரர்கள் அனுப்புகிறாங்க இல்லையா உக்ரைன், அது வந்து நிறைய மக்களுக்கு பிடிக்கல. தொடர்ந்து பெரிய சண்டையாக போட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து வெகுண்டு எழுந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஆள் ஏதோ 2-3 பேர் கிளம்பி வந்து சொல்கிறாங்களான்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கணும் நம்ம. ஆனால் இப்போது நிலைமைக்கு ஐரோப்பாவுக்கும் உக்ரைனுக்கும் கை வந்த கலை என்னன்னா, அப்படியே அங்கே கை காட்டினா முடிஞ்சு, எல்லாத்துக்கும் காரணம் எதிர்கட்சி தான் அப்படின்னு சொல்வதற்கு காரணங்கள் இருக்குது. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் ஒரு ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் நான் பார்த்தேன். நான் ஆசிப் முனீர் அவர்கள் வந்து பாகிஸ்தானில் அமெரிக்கானுடைய முன்னாள் ஸ்பையாக இருந்தாராம், ஃபார்மர் ஸ்பை சீஃபாக இருந்தாராம். அவனால தான் அவர் வந்து அது IRGCக்குள்ளே ஊடுருவி நிறைய உளவு தகவல்கள்லாம் எடுத்து கொடுத்தாராம். அதனால தான் அவரை வந்து நியமித்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குண்டை போட்டிருக்காங்க. பாஸ் ஏதோ அவராவது அறக்குறையாக போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதையும் கெடுத்து விட்டுறாதீங்க. ஏன்னா ஏற்கனவே எங்கள் IRGCயில் இப்படி தான் ஒருத்தர் மொசாத்துன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் உயிரோடு தாங்கிறாரு இன்ன வரைக்குமே. அவர் மனசை வெளியில் தலை காட்ட முடியாமல் பண்ணிட்டாங்க. கடைசியில் ஆசிப் முடிகிறவர்களுக்கும் குறி வச்சிடாதீங்க. ஏதோ அறக்குறையாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார் தகவலோட நான் முடிக்க விரும்புகிறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.